ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் நடந்த பாட்லக்காக நான் செஞ்சது. ஸோ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேன் எடுத்து இந்த டிஷ்ஷை செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு குக்கர் எடுத்து செய்யுங்க. ஏங்கிறதுக்கு ரீசன் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது கரம் மசாலாங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போம்ல, அதுதான். பேன் நல்லா சூடான உடனே ஆயில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட அரைக்கரண்டி எண்ணெய். ஆயில் நல்லா சூடான உடனே கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நான் செய்கிற இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகங்க. கிட்டத்தட்ட 12 லெக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ஸை அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லா அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி போட்ட இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சமே போதும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் கறிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் லெக் பீஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் லெக் பீஸ் பொறுத்த வரைக்கும் வேக கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஸோ அதனால தான் நான் உங்களை குக்கரில் செய்ய சொன்னேன். நீங்கள் இந்த டிஷ்ஷை குக்கரில் செய்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் இந்த மாதிரி தாங்க சிக்கனை மூடி போட்டு வேக வச்சேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ குக்கரில் செஞ்சோன்னா சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சிக்கனோட இந்த மசாலா நல்லா திக்காகி வரணுங்க. ஸோ அதுக்காக நான் ஃப்ரைங் பேனை எடுத்து கொஞ்சம் சிக்கனை ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். என்னோட ஃப்ரைங் பேனோட சைஸை பொறுத்து நான் இந்த சிக்கன் லெக் பீஸை பாதியாக பிரித்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நாம் வீட்டில் கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயே போதுமானது தான். இந்த டிஷ் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததா சொன்னாங்க.
இங்கே யூஎஸில் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, நம்ம அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்த அத்தனை பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனோன்னா அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நிறைய ஃபுட்டோட ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தான் அதெல்லாம் என் ஹஸ்பண்டோட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. 65 தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறியை வச்சு சாப்பிட்டாவே செம்ம தூளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அண்ட் மசாலா எல்லாமே சூப்பராக நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. நீங்களும் இந்த சிக்கன் கறியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணட்டும். அண்ட் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் திரை.